நடிகை கீர்த்தி ஷெட்டி புச்சிபாபு சனா இயக்கத்தில் வெளிவந்த உப்பென்னா படத்தின் மூலம் தெலுங்கில் ஹீரோயினாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் கிருத்தியின் அப்பாவாக விஜய் சேதுபதி நடித்திருந்தார். இந்த திரைப்படம் தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. இந்த படத்தின் மூலம் தமிழக ரசிகர்கள் மத்தியிலும் நீங்கா இடம் பிடித்தார் கீர்த்தி. இந்த படத்தின் மூலம் இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவானது. இவர் 2003ஆம் ஆண்டு மும்பையில் பிறந்தவர். இவரின் குடும்பம் கர்நாடக மாநிலத்தில் மங்களூரைச் சேர்ந்தவர்கள். மும்பையில் கல்லூரியில் சைக்காலஜி துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் கல்லூரியில் படிக்கும்போதே கமர்ஷியல் விளம்பரங்களிலும் நடித்து வந்துள்ளார். இதன் மூலம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சூப்பர் 30 படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். தொடர்ந்து கீர்த்தி தெலுங்கிலும் நானி நடித்த ஷியாம் சிங்காராய் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக மாறிவிட்டார். இவர் மிக குறுகிய காலத்திலே தெலுங்கில் முன்னணி நடிகையாக மாறிவிட்டார். தொடர்ந்து தெலுங்கில் பிஸியாக நடித்து வருகிறார். இயக்குனர் லிங்குசாமி தமிழ் தெலுங்கில் இயக்கிய வாரியர் திரைப்படத்தில் கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக நடித்ததன் மூலம் தமிழக ரசிகர்களையுமே கவர்ந்தவர். அதையடுத்து தமிழில் தற்போது பாலா இயக்கத்தில் சூர்யா நடித்த வணங்கான் படத்தில் முதலில் கமிட் ஆனார். அதன் பிறகு அந்த படத்தின் சில காரணங்களால் சூர்யாவும் விலக்கப்பட்டார். இப்போது கீர்த்தி ஷெட்டியும் விலகிவிட்டார். இப்போது கீர்த்தி ஷெட்டி வெளியிட்டுள்ள புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெகுவாக கவர்ந்து உள்ளது. அழகான சேரீயிலும் ஃபோட்டோ போஸ் மாஸாக கொடுக்கிறார். அதே போல் மாடர்ன் உடையிலும் ரசிகர்களை கவரும் விதமான கிளாமர் ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஃபோட்டோ வீடியோக்களை பகிர்ந்து வருகிறார் கீர்த்தி ஷெட்டி. இதை பார்த்த ரசிகர்கள் நல்லா நெகுன்னு வளர்ந்து தொடையை காட்டுறீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு தூக்கம் வருமா, நீங்களே சொல்லுங்கன்னு ரசிகர்கள் கலாய்த்துட்டு வராங்க கீர்த்தி ஷெட்டியை. நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.